எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். இன்னைக்கூட டே 2ல 10 டேஸோட இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி டே 2ல கடவுள் நம்ம கூட எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பைபிள் மூலமாக 10 விஷயங்கள் மூலமாக நம்ம கூட காட் வந்து பேச போகிறாங்க. ஃபர்ஸ்ட், பைபிள் மூலமாக ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. அது 2 தீமோத்தேயுல இருக்குது. ஒரு கிசுகிசுப்புடன் ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது 1 ராஜாக்கள்ல இருக்குது. மற்றவர்கள் மூலமாக ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க. அது 2 சாமுவேல்லையும் அப்போஸ்தலர்லையும் இருக்குது. ஞான சபை மூலமாக ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது நீதிமொழிகள் இருக்குது. பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது வந்து யோவானில் இருக்குது. ஸோ அடுத்து 6, 7, 8, 9, 10 பார்த்துருவோமா? 6வது, கனவுகள் மூலம், தீர்க்க தரிசனம் மூலம், தரிசனங்கள் மூலமாக ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது அப்போஸ்தலர்ல இருக்கு. இயற்கை வெளிப்பாடுகள் மூலமாக ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. ரோமர்ல இருக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள் மூலமாகவும் ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது யாத்ராகமும், நீதிமொழிகள், அப்போஸ்தலர், எண்ணாகமும் போன்ற அதிகாரங்கள்ல இருக்கு. எண்ணங்கள் மூலமா ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது ஆமோஸ்ல இருக்கு. சூழ்நிலைகள் மூலமா ஏசப்பா நம்மள்கிட்ட பேசுவாங்க. அது யோனால இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏசப்பா பல விஷயங்கள் நமக்கு கூட பேசுவாங்க. ஸோ இன்னைக்குரிய வசனம் என்னன்னா, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஸோ இன்னைக்கு எவ்வளோ ஒரு அழகான வசனம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்